மீசக்காரர, நீங்க பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா என் பொண்ணு ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்குமா கடந்து தவியா தவிக்கிறாளே, நீங்க ஒரு தடவை அந்த பையனை போய் பாத்தீங்களா? தாயம்மா, தெரியாதனமா ஆளுங்கள்ட்ட பணத்தை கொடுத்து அவனை அடிக்க சொன்னேன். இப்படி வினையாகும் நான் நினைக்கவே இல்லை. டாக்டருக்கும் பணத்தை கொடுத்து அவனை எப்படியாவது ஒட்டு மொத்தமா ஒட்டி நடக்கிற அளவுக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கேன். அந்த பையன் மட்டும் நடமாடல, நீங்க தெருவுல நடமாட முடியாது. போலீஸ் ஆபீசர் பண்ற வேலையாது. முழிங்க. என்ன சக்கு சக்கிட்டு புல்லு வெட்ட போறியா? நீ ஃபுல்லாவே வெட்ட போறேன். இத பாரமா, கடைசியா இவங்கிட்ட ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்டா பேசிடு. ஏப்பா, அந்த பொண்ணை என்ன நாளைக்கு தூக்கிலே போட போறாங்க? ஏய், சும்மா வளவளன்னு பேசிட்டு அந்த பொண்ணு ஏதோ 2 வார்த்தை ஆசையா பேசணும்னு ஆசைப்படுது. நீ பேசுமா, கிட்ட பேசு. நல்ல சென்ட். வேலன், I love you. ஏமா, இத விட்டா உனக்கு வேற எதுவுமே பேச தெரியாதா? பின்ன இது என்ன ரேஷன் கடையா? அரிசி சீனி எல்லாம் கேக்குறதுக்கு லவ் வேர்ட்ஸ் அடாயா பேசுவாங்க. இதுக்கு முன்னால குதிரைக்கு முடி வெட்டிட்டு இருந்தியா? கரெக்டா ஒத்துக்கறா. வேலன், உங்களை திரும்பவும் முழுசா பார்க்க போறேன். சந்தோஷத்துல இருக்கேன். மூஞ்சிய திறந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய போகுது நீ எத்தனை சந்தோஷத்தை இழக்க போற, எத்தனை துக்கத்தை ஏத்துக்க போறேன்னு. In my medical experience, பல பேரை கொலை பண்ணிருக்கிறேன். சைலன்ஸ். இந்த பாருமா, நீ என்ன உண்மையாவே இது லவ் பண்றியா? இந்த பாவி பசங்க உடம்பெல்லாம் கட்டு போட்டு அப்பப்ப கண்ணை காணோம், மூக்க காணோம், காதை காணோம், நாக்க காணோம்னு காணோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. மூஞ்சி எப்படி இருக்கோ தெரியாது. நான் எப்படி இருந்தாலும் நீ என்ன காதலிப்பியா? எனக்கு கண்ணு, காது, மூக்கு இதெல்லாம் முக்கியம் இல்ல. உங்க மனசு மட்டும்தான் முக்கியம். அது முழுசா கிடைச்சா எனக்கு போதும். இது உள்ள இருந்து வர வார்த்தை சுமத்தி எனக்கும் அது கிடைச்சா போதும். பாத்தியா, யங் லவர்ஸ் அது மட்டும் கிடைச்சா போதும்ங்கறாங்க. கிடைக்கலாம், கிடைக்கலாமா? கிடைக்கும். எதுக்கும் உன் இஷ்ட தேவதையை வேண்டிக்கமா. எதுக்கும் நீ உன் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்க. எதுக்கு? ஏதாவது ஏடா ஊடமா நடந்துருச்சுன்னா அறுப்புக்கு வந்த பண்ணி மாதிரி ஒன்னு ஆக்கிடுவேன். கொஞ்சம் தள்ளி நில்லுமா. டாக்டர் பாத்து. கழுத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். என்ன கை நடுங்குது? தண்ணி அடிக்கிற பழக்கம் உண்டா? சும்மா தான் நிக்கிறீங்க. கைய பிடிச்சுங்க, உதறது இல்ல. இது வேறயா? வெட்டு 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 வெட்டு. அங்க இல்ல, அந்த இடத்து விட்டு அப்படியே ஜம்ப் பண்ணு. வெட்டு வெட்டு. போது முடியா, மிச்சத்தை உருவிக்கலாம். முழுசா மூஞ்சி இருக்கான்னு காட்டு. ஹலோ, அது டெலிபோனா? வாயில காசு போட்டு காதுல பேசுறதுக்கு? நான் எந்திரிச்சு அந்த சுமதியை தான் பார்க்கணும். சுமதி எங்க? சுமதி எங்க? கவலையில இழைச்சிருப்பியோன்னு நினைச்சேன். பாப்பா இந்த பக்கம் விட்டா நீ ஏறி போட்டு போட்டிருக்க. அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கட்டும். இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே? என்னை கண்டால் என்னென்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே. கைகள் தானாய் கோர்த்தாய், கட்டி முத்தம் தேனாய் வாட்டாய், இன்பம் இன்பம் சிங்காரலீலா. இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே? என்னை கண்டால் என்னென்னவோ ஆகுதாய் முன்பே முன்பே.
சொல்லு சிங்காரவே நீதானே நான் பாடும் சுகமான ஆகாசவாணி பாடாமல் கூடாமல் உறங்காது ரீங்காரத்தேனி தடைகள் கடந்தினி மடைகள் திறந்திடவா இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே அன்பே என்னை கண்டால் என்னென்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே கைகள் தானாய் கோர்த்தாய் கட்டி முத்தம் தேனாய் வாத்தாய் சொல்லு சொல்லு சிங்காரவே இன்னும் என்னை என்ன செய்ய போகிறாய் அன்பே 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 என்னை கண்டால் என்னென்னவோ ஆகிறாய் முன்பே முன்பே அன்பே மனு இவன் எப்பதான் சுமதியை என் கண்ணுல காட்ட போறானோ? டேய் வேலா, என்னடா இது? அம்மா கேக்குறது காதுல விழுகல? தண்ணி அடிச்சா காது கேட்காதானே? நல்லா கேக்குது. அம்மாவுக்கு சுமதியை பார்க்கணும். ஏன்டா புரியாம பேசுறிய? இப்பத்தானே பழகிட்டு இருக்கேன். எது தண்ணி அடிக்கவா? அம்மா நீ தானே காதலிக்க சொன்ன. இப்ப கல்யாணம் வரைக்கும் பொறுத்து தான் தீரணும். ஆக்க பொறுத்தவ ஆற பொறுக்கணுமா வேணாமா? பொறுக்கணும் பொறுக்கணும். சரி, இப்ப அரிசி பொறுக்கு, அப்புறம் ஆற பொறுக்கலாம். பயப்படாதீங்க. இந்த ஊர்ல வேலன்னு வேலன் ஓ அவனா? அவன் என் ஃப்ரெண்டு தான். படிச்சான், பட்டதாரி ஆயிட்டான். நான் படிக்கல, பூசாரி ஆயிட்டேன். பட்டணத்து கோயில்ல ஏதாவது விசேஷமா? இல்ல வேலனை கொஞ்சம் பார்க்கணுமே. அவனை பார்க்க முடியாது. ஏன்? அவன் பட்டணத்துக்கு லவ் பண்ண போயிருக்கான். அவங்க ஆத்தா பார்வதியும் கூட போயிருக்கு. வேலனோட அம்மா தான் பார்வதி. சரஸ்வதியா? இத பாரு, இந்த தலையாட்டி பூசாரி ரொம்ப மோசமானவன். என்கிட்ட கேட்ட மாதிரி வெளியில எங்கேயும் போய் கேட்டுறாத. அடி நொங்க எடுத்துருவாங்க. வந்துட்டானுங்க. மூடிட்டு போயா. நீ ஏடா தலையாடுற? போடா. வேலன், வர ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம். நிச்சயதார்த்தத்துக்கு வரும்போது ஒன் மேன் ஆர்கெஸ்ட்ராவோட வரணும். எந்த பாட்டை கேட்டு நான் மயங்குறேனோ அதே பாட்டை மறுபடியும் பாடணும். நான் வரேன். டேய், கேட்டீங்களாடா? நிச்சயதார்த்தத்துக்கு நீங்க வேணாமா, நானே சோலோ தனியா வரணும். ஏண்டா, நீ லவ் பண்ற வரைக்கும் எங்க ஹெல்ப் தேவை. அவளை லவ் இட் உடனே உனக்கு நாங்க வேண்டாமா? நோ டென்ஷன் மேன். இவ கல்யாணத்தை நான் முடிச்சுட்டேனா அப்புறம் எனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. வாங்க வாங்க ப்ளீஸ்.
எக்ஸ்கியூஸ் மீ சார், ஒரு முக்கியமான விஷயம். என்னது? நீங்க நினைக்கிற மாதிரி வேலன் வேற யாரும் இல்ல, பார்வதியோட பையன். நானே கிராமத்துக்கு நேர்ல போய் விசாரிச்சேன். சுமதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பார்வதி வேலன் இங்க வந்திருக்காங்க. மேடம் மேடம் மேடம், என்னையா? 500 ரூபா நோட் காந்திபுரம் போட்டது. வேலன் வந்துட்டாரு மேடம். ஏய் ஓரமாமா. டேய் வாத்தியங்கள்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா? ஹாய் சுமதி. நில்லுங்க. என் மேல சத்தியமா சொல்லுங்க, உங்க அம்மா பேர் என்ன? சொல்லுங்க. பார்வதி. உனக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த குழந்தை ஏமாத்துவேன்? நான் அப்பவே சொல்ல இவன் சரியான ஏமாத்துக்காரன். சார் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க சார். நான் சொல்ல வேண்டியதை சுமதி கேட்கட்டும். நிறுத்துங்க. நீங்க எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. எவ்வளவு பெரிய உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்க. என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே இவ்வளவு பெரிய பொய்ய சொன்னீங்க. சுமதி எதுக்காக? நீங்க என்ன பழி வாங்கத்தானே என்ன காதலிக்கிற மாதிரி நடிச்சீங்க. சுமதி நான் சொல்றது நீங்க என்னன்னு ஒண்ணும் சொல்ல வேண்டாம். நீங்க என் கூட பழகுனது போய், என்கிட்ட பேசுனது போய், அது மட்டும் இல்ல நீங்க என்ன காதலிச்சது போய். இது எல்லாமே போய். என் பேரை சொல்லி கூப்பிடாத. உன் கூட பேச பிடிக்கல, உன்னை பார்க்கவே பிடிக்கல. I hate you. You get out and get lost. Get out, you bloody cheat. வரச் சொல்லி இந்நேரம் வனக்குயில் அழைத்தது வந்தேன். கூரை சொல்லி இப்போது விரட்டிட தெருவினில் நின்றேன். அழுகையை கண்ணோடு அடக்கிட நினைக்கையில் நானும் எனக்கென கண்ணீரை வடிக்குது வடிக்குது வானம். உனை நினைத்து உயிர் துடித்து தினம் தினம் நான் இசை படித்தேன். உனதழகை விழி இரண்டால் அழகழகாய் சிலை வடித்தேன். களங்கம் இல்லாத காதல், பிழைகள் இல்லாத பாடல், இடையில் உண்டான ஊடல், நிஜங்கள் ஆகாது காணல். வார்த்தை பொய்யாகும், வாழ்க்கை பொய்யாகும், காதல் பொய்யாவதேது? புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பார்ட்டி ஒண்ணு புடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பார்ட்டி ஒண்ணு புடிச்சேன். புது டைகர் ஆச்சாரி வரதாச்சாரி போல படிச்சேன். என்னம்மா திடீர்னு இப்படி கிளம்பிட்ட? உன்னை கேவலப்படுத்தினதுக்கு அப்புறம் அவன் நமக்கு தேவையில்லை. உடனே புறப்படு. என்னம்மா அது? நீ சொல்லிதான் நான் இங்க புறப்பட்டு வந்தேன். உன் லட்சியம் நிறைவேறணும் தானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா அவ என்ன அவமானப்படுத்தினது கூட எனக்கு பெருசா தெரியலம்மா. என் காதல பொய்ன்னு சொல்லிட்டாலே, அதான் என்னால தாங்க முடியல. அவ நினைச்சது தப்புன்னு நிரூபிச்சுட்டு தான் நான் ஊருக்கு வருவேன். ஏண்டா நடேசா, சுமதி இண்டஸ்ட்ரி ஜெனரல் மேனேஜர் சிவமணி எப்படி? அவனுக்கு என்னப்பா, ஜெம் ஆஃப் ஃபெலோ. ஆபீஸ்ல இருந்து ஒரு குண்டு கூட வெளியே போக விட மாட்டான். பேசாம சுமதி அவனுக்கே கல்யாணம் வச்சலான்னு இருக்கேன்.
ஆமா, திடீர்னு அவனை பத்தி ஏன் கேக்குற? ஒண்ணு இல்ல, மூணார்ல இருக்கிற என்னுடைய தங்கச்சி எஸ்டேட்ட 40 லட்சம் ரூபாய்க்கு விலை பேசியிருக்கானாமே. சாதாரண சம்பளக்காரனுக்கு அவ்வளவு பணம் திடீர்னு எங்கிருந்து வந்தது? அதான் கேட்டேன். குட் மார்னிங் சார். என்னையா கேஷியர், எங்க போயிட்டு இருக்கிற? சம்பள பணம் டிராப் பண்ண பேங்க் போயிட்டு இருக்கேன் சார். ஓ, ஜாக்கிரதையா போ போ போ. தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். ஓ, எது எவ்வளவு பணம்? சம்பள பணம் சார், புத்தம்புது செலவு நோட்டு, நம்ம கம்பெனில கொடுத்தது. சம்பள பணமா? இப்பதானே பேங்க்குக்கு செலவு நோட்டு இல்ல? எவ்வளவு இருக்கு? 1000 ரூபாய். இந்த புது நோட்டு எனக்கு வேணும். அதுக்கு பதிலா இதுல 1000 இருக்கு, நீ எடுத்துட்டு போ. கள்ள நோட்டு. நீங்க எப்படி சரிங்க? நீங்க எதுக்கா இங்க வந்து? டேய் சிவமணி, உன்னை எவ்வளவு நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன். பெரிய ஏமாத்துக்காரனா இருக்கே. எவ்வளவு நாளா நடக்குது இந்த வேலை? 2 வருஷமா தான் சார். வாழ்க்கையில சீக்கிரமா செட்டில் ஆகிறதுக்காக தான் ராத்திரி பகலா சின்சியரா உழைச்சிக்கிட்டு இருக்கேன். அறிவு கட்டவனே, நீ ஜெயில தான் செட்டில் ஆக போற. இப்பவே நான் போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். நீ நல்லா மாட்டிக்க போற. நான் உங்க மேல எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் வச்சிருந்தேன். ஆனா நீங்க வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டீங்க, பார்க்க கூடாத விஷயத்தை பார்த்துட்டீங்க. அதனால இப்போ போகக்கூடாத இடத்துக்கு போக போறீங்க. பாய்ஸ், பாடிய நான் சொல்ற மாதிரி செஞ்சிரு. என்னது? ஐஜி சாரை கொலை பண்ணிட்டாங்களா? என்ன இன்ஸ்பெக்டர் சொல்றீங்க? அவர் யாருக்கு எந்த கெடுதலும் செஞ்சது இல்லையே. படுபாவி பசங்க, யார் இப்படி பண்ணுனாங்க? அவர் டெட் பாடி பக்கத்துல உடைஞ்சு போன எலக்ட்ரிக் கிட்டார் ஒண்ணு கிடந்தது. அதை வச்சு எங்களால எந்த முடிவுக்கு வர முடியல. அதான் உங்களை விசாரிச்சுட்டு போலாம் வந்தேன். எலக்ட்ரிக் கிட்டார்னா ஒருவேளை மியூசிக் பார்ட்டி சேர்ந்த யாரோ தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், வேலன்னு ஒருத்தன் மேடத்தை கிண்டல் பண்ணி எப்பவும் பாட்டெல்லாம் பாடிக்கிட்டு இருப்பான். அவன் அடக்க சொல்லி ஐஜி சார் தான் 4 ஆட்களை வச்சு அடிக்க சொன்னார். அடிபட்ட வேகத்துல அவன் தான் இந்த கொலையை செஞ்சிருப்பானோ? வேலனா? ஒரு கொலையை செஞ்சுட்டு, அது ஒரு போலீஸ் ஆபீசரை கொலை செஞ்சுட்டு, அது யாரா இருந்தாலும் சரி, எங்க கிட்ட தப்பிக்க முடியாது. முன்னாள் போலீஸ் ஐஜி நடேசன் படுகொலை, குற்றவாளிக்கு போலீஸ் வலை வீச்சு, பிணத்தருகே உடைந்த கிட்டார் ஒன்று. இவரை யாரு கொண்டு இருப்பாங்க? என்ன காரணம்? அவர் மீசதான். இவ்வளவு பெரிய மீசையை வச்சுட்டு காண்டாம இருக்க மாட்டோம். ஊருக்குள்ள சுத்தி வந்தா எவன் தான் பொறுப்பான்? போட்டுன்னு போட்டான். ஆனா அருகில் கிட்டார் இருந்துன்னு போட்டிருக்குது. அங்கதான் டவுட். அந்த கிட்டார் எடுத்துட்டு அடிக்கடி அவங்க வீட்டுக்கு வாசிக்கு போறது நீ தான் மாட்டிக்கிட்ட. உங்களை தேடி போலீஸ் வருதுனே. பொணத்துக்கு பக்கத்துல இருந்த கிட்டாரு உங்களுதானே? உங்களுதான். ஐயோ வேலா, என்னப்பா பண்றது? போலீஸ் அந்த பக்கமா வரக்குள்ள நீ இந்த பக்கமா போயிடு. ஐயோ வேலா, கிழிஞ்சது. இந்த நேரத்துல சென்டிமெண்டா? நீங்களே போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்து போறீங்க. விடுங்கம்மா. வேலா, நீ போப்பா. வேலா, இது பாருங்க, பெத்த தாயே மகனை புடிச்சு கொடுத்த ஹிஸ்டரி ஆயிடும். நீ போ, நீ போப்பா. வேலா, நீ போ. பாருங்க, வேலா. நீ கவர்ன் மாசிந்தா என்ன புடிச்சு அழுங்கோ. வாங்க சார், வாங்க. சின்னூர் ப்ளீஸ். டேய் மடையா, சாருக்கு போய் டீ கொண்டு வாடா. கொண்டு வரேன் சார். உட்கார்ந்து டீ சாப்பிடுங்க சார். நாங்க உட்கார்ந்து டீ சாப்பிட வரல. சரி, வேணா படுத்து டீ சாப்பிடுங்க. ஷட் அப் பைசே. வேலை இருக்கானா? சார் வேலை இங்க இல்ல சார். கான்ஸ்டபிள், மேல போய் சர்ச் பண்ணுங்கய்யா. போங்கய்யா. சார் வேலை மாடியில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க சார்? இருந்தாலும் இல்லாம போனாலும் யூ ஆர் ஆல் அண்டர் அரெஸ்ட். வேலன் தான் குற்றவாளிங்கிறதுக்கு தேவையான ஆதாரங்களை உடனே சேகரிங்க. அது மட்டும் இல்ல, அந்த வேலனுக்கு உடந்தையா இருந்த இவங்களை தீவிரமா விசாரணை செய்யுங்க. நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இவங்க கிட்ட இருந்து உண்மையை வரவழைக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார், நான் வரேன். கேட்டீங்களா? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. அநியாயத்துக்கு கொண்டு வந்து எங்களை உள்ள வச்சிட்டீங்களே சார். லவ்வுக்கு ஹெல்ப் பண்ணோம். ப்ளீஸ். லவ் இல்லையே, உலகம் இல்லை, ஜெனரேஷன் இல்ல, புள்ள குட்டி பிறக்காது.
காதல் என்பது தேன்கூடு, அதை கட்டுவதென்றால் பெரும்பாடு. இன்ஸ்பெக்டர் சார், யுவர் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ்? அடே வாங்க வாங்க, உங்க உடம்புக்கு என்ன? எங்க உடம்புக்கு ஒண்ணு இல்ல, உங்க உடம்புக்கு தான் ஆபத்து. நீங்க தான் டாக்டர் சீனிவாசனா? எஸ். அதுல உங்களுக்கு என்ன டவுட்? வேலை செஞ்ச மோசடி குழந்தையா இருந்ததுனால உங்களை அரெஸ்ட் பண்றோம். சார், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா என் பிரஸ்டீஜ் அஃபெக்ட் ஆயிடும். தயவு பண்ணி என்ன ஹவுஸ் அரெஸ்ட்ல வைங்களேன். உங்களை நான் நல்லா கவனிச்சுக்கிறேன். ஆமா, இவர் பெரிய விஐபி, இவருக்கு அவசர அரெஸ்ட் கேக்குது. வாயா. வாங்க வாங்க, என்ன விஷயமா வந்தீங்க? நாங்க மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கிறோம். உட்கார்ந்து டீ சாப்பிட்டுட்டே பேசலாமே. நாங்க டீ சாப்பிட வரல. யூ ஆர் அண்டர் அரெஸ்ட். அட பாவி. எப்ப பார்த்தாலும் கலகலன்னு சிரிச்சு ஓடியாடி திரிஞ்சுக்கிட்டு இருந்த பொண்ணு இப்படி உடைஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறத பார்க்கும்போது என் மனசே பதறதும்மா. நீ பழைய சுமதியா மாறி சந்தோஷமா இருக்கிறத பார்த்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும். என்னால பழைய சுபத்தியா மாறவே முடியாது. உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு பொத்தி பொத்தி வளர்த்தேன். அந்த வேலை உன்னை ஏமாத்திட்டாங்கிறதுக்காக வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காத. சுமதி, நான் சொல்றத கேளுமா. நம்ம மேனேஜர் சிவமணி தம்பியை இப்ப நான் இங்க வர சொல்லியிருக்கேன். நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் அந்த தம்பிக்கு நல்லா தெரியும். நல்ல குணம், நிறைஞ்ச மனசு. இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதாம்மா என் மனசுக்கு சரின்னு படுது. என்ன பாக்குற? இப்படியே இருந்துடலான்னா நான் விட மாட்டேன். நீ சிவமணி தம்பியை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன சொல்ற? நான் எடுத்த முடிவு தப்பானதுக்கு அப்புறம் இனிமே நான் சொல்றதுக்கு என்னமா இருக்கு? உங்க விருப்பப்படி நீங்களா பார்த்து எது செஞ்சாலும் சரி. கோவை மில்லதிபர் காளி எண்ணெய் கவுண்டர் காதலுக்கு உதவி செய்ய போய் கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான்னு பத்திரிகையில கொட்டை எழுத்துல வச்சிருக்காமே. என் மானமே போச்சு. ஆமா, உங்களுக்கு எப்படி? எனக்கும் லேசா போச்சு. இருந்தாலும் நான் வருத்தப்படல. ஏன்? கூடவே ஆஸ்பத்திரி பேரை கொட்டை எழுத்துல போட்டு பப்ளிசிட்டி பண்ணிருக்காங்களே, அதுல நான் ஹாப்பி ஆயிட்டேன். பாத்தியா, நம்ம காதலுக்கு தியாகம் பண்றதுக்காக உள்ள வந்திருக்கோம். அவன் உள்ள வந்ததே அவன் ஹாஸ்பிட்டல் பப்ளிசிட்டிக்குன்னு சொல்றான். ஹலோ இன்ஸ்பெக்டர். ஹலோ மிஸ்டர் சிவமணி, நல்ல வேளை அந்த வேலைங்கிட்ட இருந்து சுமதியை காப்பாத்திட்டீங்க. நீங்க கொடுத்த குழுவை வச்சுதான் இவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருக்கிறோம். கூடிய சீக்கிரம் அந்த வேலையை அரெஸ்ட் பண்ணிடுவோம். வெல், எனக்கு சுமதிக்கு நாளைக்கு கல்யாணம். நீங்க கண்டிப்பா வரணும். ஓ கண்டிப்பா. தேங்க்யூ. இந்த கைதிகளை எல்லாம் உங்க பாதுகாப்புல நாளைக்கு என் கல்யாணத்துக்கு கூட்டு வந்தீங்கன்னா பாவம் ஒருவேளை சாப்பாடாவது கிடைக்கும். குட்டிக்க உங்களை கூப்பிடுறாரோ? நம்மளத்தாயா. நான் வரேன். அப்ப நம்ம வேலனுடைய கதி என்ன? அதோ கதிதான். நாட்டின் ஒருமைப்பாட்டை கட்டிக்காக்க மக்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று நேற்று புதுடெல்லியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பிரதமர் அறிவித்தார். முன்னாள் காவல்துறை உயர் அதிகாரியும் சுமதி இண்டஸ்ட்ரீஸ் நிர்வாக இயக்குநருமான திரு நடேசன் அவர்களை கொலை செய்துவிட்டு தலைமறைவான வேலன் என்கிற சிங்காரவேலனை பற்றி தகவல் கொடுப்பவருக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என தமிழ்நாடு காவல்துறை அறிவித்திருக்கிறது. இவரை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி காவல்துறை கண்காணிப்பாளர், சென்னை 6008 சிங்காரவேலையா? சிங்காரவேலையா? 051. சிங்காரவேலைங்க. என் பேரு சீனிவாசன் தம்பி. ஒன்னும் இல்லையா, சிங்காரவேலை ஓடுறாரு பயங்கரமா. ஹலோ ஹலோ பிரதர், என்ன தெரியல? அன்னைக்கு போலீஸ் என்ன துரத்தும் போது நீங்க வந்து காப்பாத்துறீங்களே, இன்னைக்கு போலீஸ் உங்களை துரத்தும் போது காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. வாங்க பிரதர், ப்ளீஸ் வாங்க, போகும்போது பேசிட்டே போலாம். ப்ளீஸ் ஏறுங்க, ஏறுங்க. என்ன அப்படி பாக்குற? என்ன காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு சுமதியோட இடத்துக்கே கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் இருக்கேன்ல. முதல்ல உள்ள போலாம், இன்னும் கூட நிறைய விஷயம் புரியும். வா. என்ன அப்படி பாக்குற? என்னடா சுமதி இண்டஸ்ட்ரீஸ்ல கள்ள நோட்டு அடிக்கிறாங்கன்னு பாக்குறியா? இதுக்கெல்லாம் பாஸ் யார் தெரியுமா? சுமதி இண்டஸ்ட்ரீஸ் ஜெனரல் மேனேஜர் சின்சியர் சிவமணி தான். அட பாவீங்களா,
இது உங்களை நம்பி ஃபேக்டரியை ஒப்படைச்ச சுமதிக்கு மட்டும் துரோகம் இல்ல, இது தேச துரோகம் தான். ஆட இதே இடத்துலதான் இதே மாதிரிதான் அந்த ஐஜி கூட உணர்ச்சி வசப்பட்டாரு. உடனே எங்க பாஸ் அவனை தீர்த்துக்கிட்ட சொல்லிட்டாரு. ஐஜி நடேசனை கொலை பண்ணது நாங்க தான். நாங்க நோட் அடிக்கிறத பாத்துட்டாரு. விட்டுருவோமா? உடனே தீர்த்து கட்ட சொல்லிட்டாரு சிவமணி சாரு. எங்க இருக்கா அந்த சிவமணி? வெடிஞ்சா சுமதி கழுத்துல தாலியை கட்ட தயாரா இருக்காரு. ஆமா, நீ இப்படி தொந்தரவு பண்ணுவேன்னு தெரிஞ்சுதான் உன்னையும் தீர்த்து கட்ட சொன்னாரு. அவனை தீர்த்து கட்டுங்கடா. பாஸ், நீங்க சொன்ன மாதிரியே அந்த வேலை நம்ம எடுத்து கூட்டு வந்துட்டேன். மடையா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிளை ஊர்வலம் நடக்க போகுது. நான் மாப்பிளையா ஊர்வலத்துல கலந்துக்கணும். இந்த நேரத்துல போய் இதெல்லாம் கட்டிட்டு ஐஜி எப்படி தீர்த்து கட்டிங்களோ அதே மாதிரி வேலை நீ தீர்த்து கட்டிடு. பாஸ் பாஸ், ஹாப்பி மேரிட் லைஃப். முட்டாள், விஷ் பண்ற நேரமா இது. வெயிட்டா போட. சுமதி, என்னம்மா இது? மாப்பிள்ள ஒருவளை வந்துகிட்டு இருக்கு, நீ பாட்டுக்கு இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிய. பாக்குறவங்க தப்பா நினைக்க போறாங்க. எந்திரிச்சு ட்ரெஸ் பண்ணி ரெடி ஆகுமா. எந்திரி. ध्रुवन्ते राजा वर्णो ध्रुवन्तेजो बृहस्पतिः
ध्रुवन्त इन्द्रशान्द्रणा यात्रयां ध्रुवाम् ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे कटिमेळं யோ கெட்டி மேல என்னையாச்சு? குச்சியை பிடிங்கிட்டாருங்க இவரு. குச்சிய பிடிங்கிட்டாரா? யாரு? நான் தான். இதை விட பெரிய குச்சியோட போலீஸ்காரங்க வந்திருக்காங்க, அங்க பாருங்க. பதறாதீங்க, உட்காருங்க. சிவமணி, நீ எங்க கிட்ட இருந்து தப்ப முடியாது. நீ கள்ள நோட்டு அடிச்சு சொசைட்டியை ஏமாத்தினதும் இந்த பெண்ணோட ஃபேக்டரியை மிஸ்யூஸ் பண்ணதும் எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. மரியாதையா சரண்டர் ஆயிரு. அது மட்டுமல்ல, ரிட்டையர்ட் ஐஜி மிஸ்டர் நடேசனை நீதான் கொலை செஞ்சேங்கிற உண்மை எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அட பாவி, உன்னை போய் நல்லவன் நினைச்சேனே. உனக்கு ஒண்ணு ஆகலையப்பா? ஒண்ணும் இல்லம்மா, பதறாதீங்க. மிஸ்டர் வேலன், உங்களுக்கு நாங்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். அம்மா, உங்க வேலன் இல்லைன்னா இவ்வளவு பெரிய கொள்ள கூட்டத்தை எங்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. அவரால தான் இந்த பொண்ணுடைய வாழ்க்கையே காப்பாற்றப்பட்டிருக்கு. வெல்டன் மிஸ்டர் வேலன். தேங்க்யூ சார். பட் 1 மினிட். என்ன போலீஸ் தேடுற அளவுக்கு இவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டி வச்சா அதி முக்கியமான வில்லன் சார் இவன். சின்சியர் சிவமணி. இவனை 2 அடியாவது அடிக்கலன்னா நல்லா இருக்குமா சார்? யோசிக்காதீங்க, நல்லாவே இருக்காது. சோ வித் யுவர் பர்மிஷன். வேலா, வேலா, நீ மெட்ராஸுக்கு வந்து பட்ட கஷ்டம் எல்லாம் போதுப்பா. ஏதோ நம்ம 2 குடும்பம் ஒன்னா சேரணும்னு ஆசைப்பட்டுதான் உன்னை அனுப்பிச்சு வச்சேன். வந்ததுக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கையாவது காப்பாத்த முடிஞ்சதே, அதுவே போதும். வா, நம்ம ஊருக்கே போயிடலாம். I love you. I love you. என்னை விட்டு போயிடாதீங்க. உங்களை பத்தி புரிஞ்சுக்காம நான் ஏதேதோ தப்பா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அத்தை, நீங்களும் என்ன மன்னிச்சிருங்க அத்தை. எங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். எழுந்துருமா. அப்புறம் என்ன? கெட்டிமாளா, கெட்டிமாளா. சார், குச்சியை கொடுங்க சார். ஓ, குச்சி இல்லாம இருக்கே வரீங்க. இங்க இருக்கு. வெக்கம் வெக்கம். கட்டிக்கா. இப்பதான் என் மனசு நிறைஞ்சிருக்கு. சுமதி, இனிமே இந்த குடும்ப பொறுப்பை நீ ஏத்துக்கிட்டு இந்த விளக்கேத்தி வைமா. கேட்டியா அம்மா சொன்னத? இப்பதான் அவங்க மனசு நிறைஞ்சிருக்கா. அவங்க மனசு நிறைஞ்ச மாதிரியே பிள்ளைங்களை நிறைய பெத்து இந்த வீட்டெல்லாம் நிரப்பியிருப்பா. அதான் எங்களோட ஆசை. என்னங்கடா? சும்மாடா, அது வெக்கப்படுது, அப்புறம் எனக்கு இடைஞ்சல் ஆயிடும். வெக்கமுடா. என்னங்களா இது? வெக்கத்துக்கு இயக்கம். சுமதி, வேலை உன் கையில ஒப்படைக்கிறேம்மா. அவன் ஒன்னும் தெரியாத குழந்தை மாதிரி. இனிமே அவனை கண்கலங்காம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புமா. ஆமாம்மா, பெரிய பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இவனை ரூமுக்குள்ள விட்டு வெங்காயம் மட்டும் உருக்கி சொல்லிடாத, கண் கலங்கிடுவா. பார்வதி அம்மா, விளக்கேத்துறதோட உங்க கடமை முடிஞ்சிருச்சு. கட்டில் போட்ட ரூமுக்கு கொண்டு போய் என் பொண்ணை பத்திரமா சேர்க்கிற வரைக்கும் என் கடமை முடியல. எங்க இருக்கு ரூம்? அப்படியே நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி மேல ஏறினா அந்த பூவெல்லாம் தொங்க விட்டு விடுறோம். அவசரத்தை பாரு. இல்லம்மா, ரூம் தெரியாம வேற எங்கயாவது போயிட்டாங்கன்னா அப்புறம் நாள்ல காத்து கிடக்கு. அம்மா, உங்க பையன் முழுசா திரும்பி வந்துருவாம்மா. போங்கப்பா. ஏய், அவன் என்ன ஜல்லிக்கட்டு காட்ட போறான்? அது உங்க கருவாட்டு மட்டும் என்ன எடுத்தாது? வா, வைக்கலாம், அப்புறம் பட்டுக்கலாம். வா. ஐயோ, இப்ப பாலா முக்கியம். நான் கிராமத்திலே பிறந்தவன், கறந்து டைரக்டா குடிச்சிருக்கேன். தாலி என்ன, எத்தனை பவுன், இதெல்லாம் பார்க்க வேணாமா? மல்லிகைப்பூ வாசனை. ஏய் ஏய் ஏய், என்னாச்சு உனக்கு? விரசமா பாட்டெல்லாம் பாடிட்டு இப்ப வந்து வைக்கப்படுற? என்னங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறதா? இங்க வந்தா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? அப்புறமா பேசிக்கலாம்.
சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே